ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரஞ்சி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது மாங்காய் ரெசிபி. இந்த மாங்காய் ரெசிபி அந்த காலத்துலேருந்தே ரொம்பவே ஃபேமஸ் ஆனது. வீட்டில் நம்ம சும்மா இருக்கிற நேரத்தில் கூட காரமாக ஏதாவது சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா இந்த மாங்காயை நம்ம கட் பண்ணி உப்பு, மிளகாய் பொடி, எண்ணெய் இதெல்லாம் போட்டு சாப்பிடும்போது ஒரு தனி டேஸ்ட் வரும். இது எவ்வளோ கரெக்டான பக்குவத்தில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நான் பங்குனி புளி மாங்கான்னு சொல்லுவாங்க. இந்த மாங்காய் நார்மலாகவே புளிப்பே இல்லாமல் தான் இருக்கும். ரொம்பவே டேஸ்ட் அதிகம். இந்த மாங்காய் தான் நான் எடுத்திருக்கேன். இதை நம்ம சின்ன சின்ன கீத்தை நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணி வச்சுட்டு இதில் நம்ம தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டு நல்லா இது மிக்ஸ் பண்ணணும். நம்ம எல்லாத்தையும் போட்டுகிட்டே மிக்ஸ் பண்ணிக்கலாம், அதான் ஈஸியாக இருக்கும். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கொஞ்சமாக உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா பொடி போட்டுக்கோங்க. மிளகா பொடி போட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உடனே நீங்கள் தேங்காய் எண்ணெய் எடுத்து ஊற்றிடணும். தேங்காய் எண்ணெய் ஊற்றுனீங்க அப்படின்னா தான் அந்த டேஸ்ட் இன்னுமே கொஞ்சம் நல்ல டேஸ்ட் வரும். நீங்கள் வேறு ஆயில் ஊற்றுறத விட தேங்காய் எண்ணெய் ஊற்றினா தான் நல்ல டேஸ்ட் அப்படியே கிடைக்கும். நமக்கு வெறும் வாயிலே நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். வேணா இது நம்ம சாப்பாடுக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். பருப்பு சாதம் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் இது குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீட்டில் சும்மா இருக்கிறப்ப செஞ்சு கொடுத்தா வெறும் வாயிலே சாப்பிடுவாங்க குழந்தைங்க விரும்பி. அதனால யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.